கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்பட்டதாக இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தொலி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகமரம் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து கர்த்தரை மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விசையை நாம் தலையில தாழ்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மனமகிழ்ச்சி நாளின் காலவேளையிலே உடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களோடு கர்த்தர் இடைவிடுவீராக, எங்களை தொடுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, உடைய வார்த்தையினால் விடுதலையாக்குவீராக. உடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க, ஏற்றுக்கொள்ள, கீழ்ப்படிய, அதன்படி நடக்க கர்த்தாவே உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கச் செய்யுங்கப்பா. உடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொருடைய சிந்தனைகள் இருதயங்களை கர்த்தர் ஆளுகை செய்யும். எங்களோடு கர்த்தர் இந்த காலவேளை தீர்க்க தரிசனமாய் பேசுவீராக. துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில 7 விதமான மனிதர்களும் அவர்கள் பெற்றுக்கொண்ட 7 விதமான ஆசீர்வாதங்களும் என்று சொல்லி இந்த காலவேளையில வேதத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போமாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பிரசங்கத்துக்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Book of Deuteronomy chapter 28 verse 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக என்ன பண்ணுவாராம்? வைப்பார். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது ஒரு மேன்மை உண்டாகிறது, ஒரு உயர்வு மகிமை உண்டாகிறதை நாம் இந்த வாசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பலவிதமான மேன்மைகளை பெற்று தேவனுடைய சத்தத்திற்கு ஒப்பு கொடுத்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட மேன்மையை இந்த காலவேளையில தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Book of Genesis chapter 4 verse 4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து முதலாவது ஒரு பரிசுத்தவானை நம்ம வாசிக்கும் போது ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த நாட்கள்ல ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு பாத்திரமாக நாம் காணப்படுவது ஒரு மேன்மையான அனுபவமாய் காணப்படுகிறது. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஊழியை செய்கிறவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஆண்டவரால் நாம் அங்கீகரிக்கப்படுவது நமக்கு கிடைத்த ஒரு மேன்மையா இருக்கிறது. ஆபேல் எவ்வளவு நாள் வாழ்ந்தான்றது முக்கியம் இல்ல. அந்த வசனம் சொல்லுகிறது, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் அல்லது ஏற்றுக்கொண்டார், அதில் பிரியமாயிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். ஆண்டவருக்கு உச்சிதமான, உன்னதமான, உத்தமமான காரியங்களை கொடுக்கறதுல ஆபேல் ஆர்வமாய் காணப்பட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியங்கள்ல நம்ம மேன்மையான காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை மேன்மையான இடத்துல வைக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனுடைய காணிக்கையினால அவனுடைய சகோதரன் அவன் மேல கோபம் கொண்டு அவனை கொலை செய்தான் என்று வேதத்தில் எழுதியிருந்தாலும் இன்னொரு வசன விதமாய் சொல்லுகிறது, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது Book of Hebrew chapter 11 verse 4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு என்ன பண்ணானா? செலுத்தினான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உபாகமம் 28 நம்ம வாசிச்சோம், கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக என்ன பண்ணுவாரு? வைப்பார் என்று சொல்லி இந்த முதல் மேன்மையான ஸ்தானத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆபேல் செய்த காரியம் என்னவென்றால், காயினுடைய காணிக்கையை பார்க்கிலும் மேன்மையானதை கர்த்தருக்கு செலுத்தினான். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவன் தனக்கு உண்டான காரியத்துல முதன்மையானவைகள் அல்லது பரிபூர்ணமானவைகள் அல்லது சிறந்தவைகளை ஆண்டவருக்கு முழு விருப்பத்தோடு காணிக்கையாய் செலுத்தினதுனால அவன் தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றுக் கொண்டான், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டான். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆபேலை குறிச்சு அதுக்கப்புறம் பல ஆயிரம் கழிச்சு எழுதப்பட்ட எபிரேயர் புஸ்தகத்துல இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து தன்னை ஒப்பு கொடுத்து தனக்கு கர்த்தர் செய்த காரியங்கள்ல மேன்மையான காரியங்களை தேவனுக்கு அவன் செலுத்தினபடினால, காயினுடைய பலியை காட்டிலும் மேன்மையான காரியங்களை தேவனுக்கு செலுத்தினபடினாலே அவன் மேன்மை பெற்றான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு ஒருவேளை ஆபேல் மரித்து போனாலும் அவன் செய்த காரியங்கள் தேவனுடைய நினைவில் இருந்தபடினால புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் ஆபேலை குறித்து நினைவூட்டுகிறார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லி அவன் செய்த அந்த காணிக்கையை பல ஆயிரம் வருடங்களாக ஆண்டவருடைய சிந்தையில இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எல்லாருடைய காணிக்கை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறது இல்ல. அவன் தன்னையே முற்றிலும் காணிக்கையாய் அர்ப்பணித்ததுக்கு சமமாய் தன்னுடைய காணிக்கைகளை சிறந்தவைகளை தேவாதி தேவனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சிறந்த காரியங்களை அவன் தேவனுக்கு தேர்வு செய்து கொடுத்தபடினால அவன் தேவனால சாட்சி பெற்றான். இது ஒரு பெரிய மேன்மை. ஆண்டவர் எல்லாரையும் குறித்து சாட்சி கொடுக்க மாட்டாரு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, நேரமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பொருட்களா இருக்கட்டும், அதுல தேவனுக்கு நம்ம சிறந்ததை அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை சிறந்த இடத்துல வைக்கும் போது நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். நம்ம வாழ்க்கையில மேன்மை உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு பரிசுத்தவானை நம்ம வேதத்துல வாசிக்கலாம். ஏனோக்கை பற்றி நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 24ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 5 verse 22 and 24. ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆபேல் மேன்மையானதை கர்த்தருக்கு செலுத்தினான் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். இரண்டாவது ஏனோக்கை பற்றி நாம் வாசிக்கும் போது இங்க விதமாய் சொல்லுகிறது, ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். குடும்பம், பிள்ளைகள், பொறுப்புகள் எல்லாம் இருந்த போதிலும் 24ஆம் வருஷத்துல வாசிக்கிறோம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் ஒரு மனுஷனை எடுத்துக்கொள்கிறது ஒரு விலையேற பெற்ற ஒரு பாக்கியம் என்று நம்ம சொல்லலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் குடும்பம், மனைவி, பிள்ளைகளோடு பொறுப்புகளோடு சஞ்சரித்தாலும் அவன் தேவனுக்குள் சஞ்சரித்தான், தேவனோடு சஞ்சரித்தான். தேவனை விட்டு அவன் விலகவில்லை. அதனால ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். முதல்ல வேதத்துல மரணத்தை காணாமல் எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களில் ஒரு முதல் இடத்தை ஏனோக்கு கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவரோடு சஞ்சரித்து, ஆண்டவருக்கு தான் அதிக முக்கியம். குடும்பத்துல எப்படிப்பட்ட பெரிய ஆட்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பெரிய வேலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட பெரிய முக்கிய பொறுப்புகள் இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் நேரத்தையும் அதிகமாய் தேவனுக்கு கொடுக்கும் போது தேவன் நம்மை எடுத்துக் கொள்கிறார். பாவ உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கிருபைக்குள்ளாய் நம்மை வைத்துக் கொள்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நிறைய பேர் வாசிக்கும் போது, இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் அவருடைய மரணத்திற்கு அப்புறம் அவங்க உண்மையா பரலோகத்துக்கு போனாங்களா என்று சொல்லி நமக்கு தெரியாது. பேருக்கு கிறிஸ்தவங்களா வாழ்வாங்க, மறிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க நித்தியத்தை எங்க செலவழிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா இங்க மரணத்தை காணாதபடி வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு 24ஆம் வசனத்துல காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அந்த அளவுக்கு அவன் பூமியில ஆண்டவரோடு நெருங்கி சஞ்சரித்ததுனால இந்த வேதத்துல ஒரு பெரிய ஒரு வாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை. இந்த நாட்கள்ல நாமும் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால்
நாம் செய்ய விரும்புவது ஆண்டவருக்கு ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும். ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவங்களா சஞ்சரிக்கிறது வேற, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது வேற. அப்படி நம்ம தேவனோடு நெருங்கி காணப்படும் போது அவருடைய சுவாபங்கள், அவருடைய கிருபைகள், அவருடைய எல்லா விதத்துல நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளும் போது நிச்சயமாய் ஆண்டுடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Hebrew chapter 11 verse 5, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆபேலும் சாட்சி பெற்றான். ஏனோக்கு என்ன பண்றாங்க? சாட்சியை பெற்றார்கள். மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனுக்கு அவன் பிரியமா இருந்தபடினாலே, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே என்ன பண்ணானா? சாட்சி பெற்றான். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவருடைய கண்களை தயவுடைத்து ஆண்டவரோடு நெருங்கி நம்ம ஜீவிக்கிறது ஒரு சவாலான வாழ்க்கையா இருந்தாலும் அதுல ஒரு பெரிய மேன்மையை தேவன் யாரெல்லாம் அப்படி தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு பரிசுத்தவானை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 6 verse 22, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு பரிசுத்தவானை நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவரால் மேன்மை பெற்ற இன்னொரு பரிசுத்தவான்களுடைய அந்த லிஸ்ட்ல நோவாவும் காணப்படுகிறார். வயதான காலத்துல 500 வயதாகும் போது தேவன் ஒரு திட்டத்தை தந்து, தரிசனத்தை தந்து, ஒரு ஊழியத்தின் பொறுப்பை தந்து செய்ய சொல்லும் போது அவன் ஒரு நாளும் கோணாதபடி அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து, தன்னுடைய குடும்பத்தை அதற்கு ஒப்பு கொடுத்து ஒரு பெரிய பேழையை கட்டி ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்தான். முற்றிலும் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். அந்த வசனம் சொல்கிறது, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் என்ன பண்ணானா? செய்து முடித்தான். அப்ப வேதத்துல ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு கட்டளையா இட்டிருக்கிறாரு. அவை எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி தேவன் அதை கட்டளையாய் வைத்திருக்கிறார். அப்ப அதை எல்லாவற்றையும் நோவா அந்த காலத்துல என்ன பண்ணாரு? செய்து முடித்தான். நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாமே தேவன் தனக்கு தந்த நியமங்கள், கற்பனைகள், பிரமாணங்கள், உபதேசங்கள், கட்டளைகள் எல்லாவற்றையும் ஒன்னு கூட விடல. எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினால தேவனுடைய கரத்தில் அவர்கள் மேன்மை பெற்றார்கள். தேவன் சொன்னபடியெல்லாம் நோவா என்ன பண்ணாராம்? செய்து முடித்தார். இந்த காலத்தில் அது சாத்தியமானா இன்னும் அதிகமா சாத்தியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் நிறைவேற்ற தேவன் நமக்கு கிருபை தருகிறார். அப்படி நம்ம செய்து முடிக்கும் போது ஒரு மேன்மையை கத்த தருகிறார். என்ன மேன்மை? ஒரு பெரிய பெருமழை வந்தது, பெரிய வெள்ளம் வந்தது, உலகம் முழுதும் அழிவுக்குள்ளானது. ஆனா அந்த அழிவிலிருந்து ஆண்டவர் நோவாவை உயர்த்தி வைத்தான். எல்லா மலைகளும் மூடப்பட்டது, எல்லா உலகமே தண்ணிக்குள்ள முங்கிருச்சு. ஆனா அந்த வெள்ளத்துக்கு மேலாய் தேவன் நோவாவை ஒரு உயர்ந்த இடத்துல, நோவாவை சேதப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியம் இல்லாதபடி ஆண்டவர் பேழைக்குள்ளாய் நோவாவை வைத்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நோவாவை வைத்தது போல நாமும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, உண்மையாய் தேவனுக்கு சகல காரியங்களை கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை மேன்மையான இடத்துல உயர்த்தவும் பாதுகாக்கவும் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வாழ்க்கையில மேன்மை வேணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை ஆண்டவருடைய சகல கற்பனைகளுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து, இன்னும் ஏன் என் வாழ்க்கையில மேன்மை வரல அப்படின்னா இன்னும் ஏதோ ஒரு காரியங்களை நான் நிறைவேற்ற தவறி இருக்கிறேன். அதை ஆராய்ந்து அறிந்து அவற்றுக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் மேன்மை உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 11 verse 7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு
சுதந்திரவாளி ஆனான் என்று சொல்லி அவனுடைய கீழ்ப்படிதலினால உண்டான பாதுகாப்பையும் தேவன் இங்கே அப்படியாய் எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். இதுவும் பல வருடங்களுக்கு, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை எபிரேயர் ஆக்கியோனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, இதை விளக்கி ஞாபகப்படுத்தி ஆண்டவர் அவர்களை எந்த மேன்மையில வைத்தார் என்றும் இந்த நாட்களிலும் தம்மை தேடுகிறவர்களை அவர் மேன்மைப்படுத்த தவறியதில்லை, மேன்மைப்படுத்த விரும்புகிறார் என்பதை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே அப்படியாய் விளக்கி இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நோவாவை போல சகல காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அப்படியே தான் செய்யணும். முன்னாடி பின்னாடி செய்யும் போது அதுல செய்ததுனால எந்த ஒரு பலனும் வராது. எல்லா விஷயமா இருக்கட்டும், சபைக்கு வர விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துல என்ன கட்டளை இருக்குதோ அதை அப்படியே நிறைவேற்றும் போது நம்ம வாழ்க்கையில குறைவு இல்லை, நிச்சயம் மேன்மை உண்டாகும் என்பது சந்தேகம் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான்காவது ஒரு பரிசுத்தவானை நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 15 verse 6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக என்ன பண்ணினாராம், எண்ணினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை மேன்மை அடைவதற்கு விசுவாசமும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறது. முதல்ல ஆண்டவருக்குரிய இடத்தையும் கனத்தையும், ஆண்டவரை தேவ காரியங்கள்ல அதிக வாஞ்சையும் நாட்டமும் உண்மையுமாய் காணப்படும் போது மேன்மை உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, தேவனை மாத்திரம் சார்ந்து தேவனை உயர்த்தும் போது மேன்மை உண்டாகிறது. எல்லா கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது மேன்மை உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில அவசியமா இருக்கிறது. விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில மேன்மை அடையாத நிலைகளில் மேன்மை அடைய கர்த்தர் இரக்கம் செய்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கும் போது அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக என்ன பண்ணினாராம், எண்ணினார். அப்படின்னா விசுவாசிக்க முடியாத நிலைமைகள்ல ஆபிரகாம் காணப்பட்டார், சாராலும் காணப்பட்டாங்க. ஆனா அவன் தேவனை அந்த நாட்கள்ல சூழ்நிலையை பார்க்காதபடி, தன்னை பார்க்காதபடி அவன் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்தபடினால விசுவாசத்துல வல்லவனானான். விசுவாசம் உறுதிப்பட்டது. அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். அதனால அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மை வந்தது. விசுவாசிகளுக்கு தகப்பன் என்ற ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் ஆபிரகாமை வைத்தார். அந்த ஸ்தானம் யாருக்கும் கிடைக்கல. நோவாவை கர்த்தர் அந்த நாட்கள்ல பாதுகாத்தது போல அந்த நாட்களில் வேற யாரும் உயர்த்தப்படல. ஏனோக்கு அந்த நாட்களில் தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டது போல அந்த நாட்களில் வேற யாருக்கும் அந்த கிருபை கிடைக்கல. அப்ப அந்தந்த காலங்கள்ல ஆண்டவர் தமக்கு உண்மையா இருக்கிறவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 11 verse 9 and 10. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆபிரகாமும் கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பரிசுத்தவனாய் காணப்பட்டாலும் பல ஆயிரம் வருடங்கள் கழித்து அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தி புதிய ஏற்பாட்டில தேவன் ஆபிரகாமை இங்கு மகிமைப்படுத்துகிறதை வாசிக்கிறோம். அந்த நாட்களிலே ஆண்டவர் ஆபிரகாமை மகிமைப்படுத்தினாரு. உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். நீ யாரை ஆஸ்வதிக்கிறாயோ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார்கள், யாரை சபிக்கிறாயோ சபிக்கப்பட்டிருப்பார்கள். பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள்ள ஆஸ்வதிக்கப்படுகின்ற ஒரு மேன்மையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தந்தார். கர்த்தருடைய நாமமே. அப்போ ஆபிரகாமுடைய தேவனை நம்ம ஆராதிக்கிறபடினால நமக்கும் அந்த அதிகாரத்தை, நம்மளை யார் ஆஸ்வதிக்கிறாங்களோ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க, யார் சபிக்கிறாங்களோ சபிக்கப்பட்டிருப்பாங்க. நமக்குள்ளாய் பூமியின் வம்சங்கள் ஆஸ்வதிக்கப்படும்படியான அதிகாரத்தை நாம் தேவனை விசுவாசிக்க ஏதுவில்லாத நாட்களிலும் கர்த்தரை முறுமுறுக்காதபடி, சபிக்காதபடி, சோர்ந்து போகாதபடி, பின்மாற்றமாகாதபடி பரிசுத்தவான்கள் அநேகர் சொன்ன ஒரு காரியம், எது வாழ்வோ தாழ்வோ ஆண்டவரை விட்டு நாங்க பிரிய மாட்டோம்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வைராக்கியமா இருந்தது போல ஆபிரகாம் வைராக்கியமா இருந்தபடினால கர்த்தர் அவனை விசுவாசத்துக்கு தகப்பன் என்ற ஸ்தானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்ததை வாசிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவர் அதே கிருபைகளை நமக்கு தரும்படியாக விரும்ப. அந்த நாட்கள் ஆபிரகாம், இந்த நாட்கள்ல நாமும் விசுவாசத்துக்கு தகப்பனாய் தூணும் ஆதாரமாய் காணப்பட ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது. அசைக்க முடியாத விசுவாசத்தை தேவன் மேல வைக்கும் போது கர்த்தர் நம்மை மேன்மை புகழ்ச்சியுமாய் வைக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூமி தாங்கக்கூடாமல் இருந்தது ஆபிரகாமுடைய ஆண்டவர் அருளின் ஆசீர்வாதங்கள். அந்த அளவுக்கு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படி நம்முடைய மேன்மைக்கு விசுவாசம் ஒரு மூல காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. 5வது ஒரு பரிசுத்தவான் நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 22 verse 9. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும் என்றால் 5வது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், பரிபூர்ண அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது நிச்சயமாய் பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை உண்டாகும். ஈசாக்கு ஆபிரகாம் பலி செலுத்தும் போது ஈசாக்கு குழந்தை கிடையாது, முதிர்ச்சி அடைந்த நல்ல ஒரு இளம் வாலிப பருவம். அவனை கட்டி அவனை கட்டைகள் மேல் கிடத்தி அதுக்கப்புறம் அவன் கத்தி எடுத்து அவன் ஓங்க ஆரம்பிக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவனுக்கு தெரியும் அப்பா நம்மளை எதுக்காக கட்டுறாரு, எதுக்காக கட்டைகள் மேல வைக்கிறாரு, எல்லாமே அவனுக்கு தெரியும். அவன் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து அதை ஏற்க தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தபடினால தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை இழக்க விரும்புகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஆண்டவருக்காக ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கை இழக்க என்ன பண்ணான்? தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆனால் அவன் அதை இழக்கவில்லை, அதை அவன் பெற்றுக்கொண்டான். பின்வரும் நாட்களில் வாசிக்கும் போது ஈசாக்கு விதை விதைத்தான், ஆண்டவர் 100 மடங்கு அவன் என்ன பண்ணாராம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் வேதத்துல இவங்கெல்லாம் என்னன்னா மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கு ஒரு சான்று. பஞ்ச காலத்துல விதை விதைத்தான், ஆண்டவர் 100 மடங்கு அவனை என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். கர்த்தர் வர 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 அவன் விருத்தியானான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ ஜனமே, பரிபூர்ணமா அர்ப்பணிக்கும் போது பரிபூர்ணமான ஆசீர்வாதம், கொஞ்சமா அர்ப்பணிக்கும் போது கொஞ்சமா ஆசீர்வாதம். அப்ப அதுல ஒரு மேன்மை இருக்காது. பரிபூர்ணமா அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஒரு மேன்மையான இடத்துல வைக்கிறார் என்பதுல சந்தேகமில்லை. ஈசாக்கு இயேசுவுக்கு ஒப்பனையாய் பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்படுகிற ஒரு ஊமையாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை முற்றிலும் அர்ப்பணித்ததுக்கு சமமாய் ஈசாக்கு அந்த நாட்களில் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்ததை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நாமும் அப்படி அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மையும் கர்த்தர் மேன்மையான காரியங்களில் வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் chapter 3 verse 7 and 8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பவுல் தன்னுடைய வாழ்க்கை குறித்து எழுதும் போது இப்படி சொல்றாரு. பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகத்துல, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று. இதுதான் பூரண அர்ப்பணிப்பு. பூரண அர்ப்பணிப்புன்னா இயேசு மாத்திரம் போதும். இயேசுவுக்காக எதையும் இழக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் பரிபூர்ணமான அர்ப்பணிப்பு. என்னையே இழக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி ஈசாக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்ததினாலே அவன் இழந்து போகவில்லை, அவன் அதை திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொண்டான். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பவுல் மூலமாய் சொல்லுகிற வார்த்தை 8ஆம் வசனத்தில், அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அதிகமா அறிஞ்சாதான் நம்ம மேன்மையான ஸ்தானத்தில் வர முடியும். அப்படி ஆண்டவரை அறியும் போது நம்முடைய வாழ்க்கையில உடனே மேன்மை வராது. அநேக இழப்புகளை சந்திக்க நேரிடும். அதற்கெல்லாம் நம்ம ஆயத்தமா இருந்து, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் இழக்க விரும்புகிறேன், உம்மை மாத்திரம் பின்பற்ற விரும்புகிறேன் சொல்லுகிற போது அவர்கள் இழக்கிறவர்களாக அல்லாமல் அவர்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள், மேன்மை அடைவார்கள், கர்த்தர் உயர்த்தி வைப்பார், அவங்க இழந்த எல்லாவற்றையும் அவங்க பெற்றுக்கொள்வாங்க என்பதில் சந்தேகம் இல்லை. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய நாமத்துக்காக எதெல்லாம் இழந்தாங்களோ அதை ஆண்டவர் பரிபூர்ணமாய் அவர்களுக்கு திருப்பி தந்தது போல இந்த நாட்கள்ல ஆண்டவருக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கும் போது ஒரு மேன்மை உண்டாகும்.
ஒரு மாற்றம் உண்டாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6வது ஒரு பரிசுத்தவானை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 32 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கும் போது, Book of Genesis chapter 32 verse 28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 6வது பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி என்ன பண்ண மேற்கொண்டாய். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, யாக்கோபு அந்த நாட்களில் போராடி அவன் வல்லவனானான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கற்பத்தில் இருக்கும் போதே என்ன பண்றான்? போராடி தன்னுடைய சகோதரனுடைய குதிங்கால என்ன பண்றான்? பிடித்து இழுக்கிறான். அதுக்கப்புறம் போராடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கண்களில் தயவும் பெற்றுக்கொள்கிறான். அப்ப நம்ம மேன்மை அடைய வேண்டும் என்றால் சில போராட்டங்கள் நமக்கு உண்டு, ஆவிக்குரிய போராட்டங்கள். அதுல சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து தேவனுக்காக நம்ம பிரயாசப்படும் போது, முயற்சிப்படும் போது அந்த போராட்டம் வீணாகாதபடி கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கும் போது, கொலோசியர் 1:29, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லும் போது சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 29 வசனத்துல, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். எதுக்கு பிரயாசப்படுகிறாரு? ஒரு மனுஷனை ஆதாயப்படுத்துறதுன்னு சொல்லி 28 வசனத்துல சொல்லப்படுது. அப்போ நம்ம ஆத்ம ஆதாயம் செய்யும் போது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டவருக்காய் சாட்சியா இருப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர்களை கொண்டு வருவது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை நம்ம விடாதபடி தொடர்ந்து உபவாசத்துல, முழங்கால, கண்ணீர்ல நின்று நம்ம போராடும் போது அந்த போராட்டத்துல வெற்றி பெற தேவன் நமக்கு பலனை தருகிறார், கிருபையை தருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஒரு மேன்மை வேண்டும் என்றால் ஒரு போராட்டம். அதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் என்ன பண்ணேன்? போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். கர்த்தருடைய இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய கிரீடத்தை, பரலோகத்தை, அந்த நித்திய ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில போராட்டங்களின் வழியாய் நம்ம கடந்து போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில பேர் அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க. ஓட்ட பந்தயத்துல ஓடுறாங்க, கொஞ்ச நேரம் ஓடுவாங்க, அதுக்கப்புறம் முடியலன்னா விட்டுருவாங்க. அப்படி இல்லை. நம்ம விடாமுயற்சியோடு போராடும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். யாக்கோபு போராடி வெற்றி பெற்றது போல நாமும் போராடுகிற ஒரு மனநிலைமையை உடையவர்களாகி உடனே சோர்ந்து போகக்கூடாது. எவ்வளோ காலம் நம்ம ஜெபிக்கிறோமோ தொடர்ந்து ஜெபிக்கும் போது ஒரு நாள் நிச்சயமாய் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியில் ஒரு பரிசுத்தவானை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 37 அதிகாரம் 36 வசனம், Genesis 37 verse 36. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்பவரிடத்தில் என்ன பண்ணாங்களாம்? விற்றார்கள். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குடும்பத்திலிருந்தே பாடுகள் தொடர்ந்து வருகிறது. சொந்த சகோதரர்கள் குழியில போடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் அவனை என்ன பண்றாங்க? ஒரு மெர்ச்சன்ட்ஸ், ஒரு வியாபாரியிடத்தில் விற்று போடுகிறார்கள். அவன் செய்த பாவத்தினால அல்ல, அவன் தேவனோடு நெருக்கமா இருந்ததுனால அந்த பாடுகள் அவனுக்கு வந்தது. அவன் சகோதரர் செய்கிற எல்லா பாவத்தையும் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஆனா அவன் அப்படி செய்யாம இருந்தபடினால ஆண்டவர் அவனை நேசித்து வருங்காலங்களை குறித்த தரிசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் தேவன் அவனுக்கு கொடுக்கிறான். அப்போ இத சொல்லும் போது இன்னும் அவன் பகைக்கப்படுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்க 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 நாம் பகைக்கப்படுவோம் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமம், ஆண்டவர் புதிய பாட்டுல பல இடத்துல சொல்றார், உங்களை என்ன பண்ணுவாங்க? நியாயாசனங்களுக்கு கொண்டு போய் நிறுத்துவார்கள், நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அப்ப யோசேப்பு செய்த தவறினாலே அல்ல, ஆண்டவர் யோசேப்பை
மேன்மையாக வைக்க நினைத்ததுனால பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி நம்ம அந்த வசனங்களை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளை, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. விற்கப்படுற அனுபவம்ன்றது அது சாதாரண கிடையாது. அவனுடைய எல்லா உரிமையும் இழந்து போகணும். அதுக்கப்புறம் எதுக்குமே எந்த கஷ்டத்தையும் அவன் தாங்கிதான் ஆகணும். ஆனா அவன் தேவன் மேல அன்பிற்காக அவன் எல்லாவற்றையும் சகித்து கொண்டதுனால ஆண்டவர் அவனை உலகத்திலே ஒரு பெரிய அதிபதியாக, அந்த நாட்களில் இருந்த உலகம் வந்தது எகிப்து தேசம்தான் உலகத்தினுடைய பெரிய சாம்ராஜ்யம். எகிப்து சாம்ராஜ்யத்துல ஒரு பெரிய பதவியில, உயர்ந்த பதவியில உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் வைத்ததுக்கு காரணம் என்ன? அவன் பாடுகளை கண்டு பயப்படவில்லை. பாடுகள் அவனுக்கு தெரியும், இந்த மாதிரிலாம் பண்ணா இன்னும் நம்ம பாதிக்கப்படுவோம், நிந்திக்கப்படுவோம், அடிக்கப்படுவோம். ஆனா அது எதுக்கும் பயப்படல. ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு தரிசனத்தை தந்தார். சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் தன்னை வணங்குகிறது போல, மற்ற அரிகட்டுகள் தன்னுடைய அரிகட்டை வணங்குகிறது போல அதை பார்த்த உடனே அவனுக்கு தெரியும் தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனுக்காய் பாடு சகிக்கிற வருகிற பாடுகளை நம்ம விட்டு ஓடாதபடி, பயப்படாதபடி, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கும் போது கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16:33 வசனம். Gospel according to John chapter 16 verse 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவருடைய கிறிஸ்தவங்களுக்கு நாமே உபத்திரம் இருக்குது. ஆனா ஆண்டவர் ஜெயித்தார், நம்மையும் ஜெயிக்க வைப்பார். முடிவிலே ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்த போறாரு. தேவனுக்காக பாடு சகிக்க நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 28:1 சொல்லுகிறபடி, நீ அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை பூமியில மேன்மையாய் வைப்பார் சொல்லுகிறபடி. இதுதான் அவருடைய சத்தம், இதுதான் அவருடைய சத்தம். அவருடைய கட்டளைகள் தான் அவருடைய சத்தம். ஆண்டவருடைய எல்லா காரியங்களுக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஒரு மேன்மை காண்பீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட கால வேளையில நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளின்படி எங்க வாழ்க்கையில ஒரு மேன்மையை நீர் கட்டளை விரும்புகிறீர். அந்த மேன்மையானது அது உடனே வராதையா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மூலமாய் நீர் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி ஆஸ்வதிக்க விரும்புகிறீர் ஐயா. பரிசுத்தவான்கள் எப்படி இப்படிப்பட்ட எல்லா கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் தன்னை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்தார்கள், அதே போல நாங்களும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த பூமியிலையும் நீர் எங்களை மேன்மையாய் வைக்க விரும்புகிறீர் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளதை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருணைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால்
நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்களுடைய நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.